கோழி குஞ்சு ஜோடி 200 என்னடா சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நான் எப்பயும் போல பக்கத்தூர் போயிருந்தேன். அப்ப தூரத்துல ஆலமரத்துக்கிட்ட ஏதோ வித்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல போய் பார்த்தா கோழி குஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு முன்னையே கோழி குஞ்செல்லாம் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன எவ்வளோனா கேட்டேன். கேட்டதுக்கு தம்பி கோழி குஞ்சு ஜோடி வந்து 200 சொன்னாரு. ஏன்னா எந்தெந்த கோழி குஞ்சு எல்லா கோழி குஞ்சு 200 இல்ல ரகத்துக்கு ஏத்த மாதிரி தரீங்களா? இல்ல தம்பி, நம்ம கிட்ட விதவிதமா இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. எனக்கு பெருஞ்சாதி குஞ்சியா எனக்கு 2 தாங்க, பொட்டோன்னு சேவன்னு தரேன்னு சொல்லி வாங்கிக்கலாம் தம்பி சொன்னாரு. பேரங்கிட்ட என்னென்ன குஞ்சு இருக்குன்னு கேட்டேன். தம்பி நம்ம கிட்ட வான்கோழி, சிட்டி கோழி, நாட்டுக்கோழி, போண்டா கோழி, பெருஞ்சாவ கோழி, வேறு குஞ்செல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன குஞ்சுன்னு கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டு பெருஞ்சாவ குஞ்சான்னு சொல்லிட்டு 2 குஞ்சு வாங்கிட்டேங்க, சேவன்னு பொட்டோன்னு. 200 வாங்கியாச்சு. இந்த கோழி குஞ்சு நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், என் தம்பி ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏன்னா அவனுக்கு கோழி குஞ்சுனா ரொம்ப உசுருங்க. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அடுப்புக்கிட்ட எடுத்துட்டு போய் முன்னாடி சுற்றி அப்புறமா கோழி குஞ்சு எடுத்துட்டு போய் விட்டுட்டேன். நான் வந்து அடுப்பை சுற்றி எடுத்துகிட்டு போய் இப்போதாங்க நம்ம வீட்டை சுற்றியே நம்ம கிட்டே இருக்கோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க வெளியே போயிருன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னது. நீங்களும் இதுமாரி கோழி குஞ்சு வாங்கிட்டு போய் விட்டுருக்கீங்களா வீட்டில்? இதுமாரி கோழி குஞ்சு வாங்கிட்டு போய் விட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கோழி குஞ்சு வாங்குறதுல பல ரகம் இருக்கு, ஆனால் அந்த ரகத்தோட பார்த்து வாங்குங்க. அண்ணன் வந்து தருமபுரியிலேருந்து வந்துட்டு இந்த கோழி குஞ்சு எல்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்கிட்ட இவர்கிட்ட வந்து அதிகபட்சமாக கோழி குஞ்சு வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இவரே எடுத்து வந்து கொடுப்பாரு.